ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சாமுவேல் சும்மா வரல. எசாய் வீட்டில் சொல்லு, நான் பழி செலுத்த வரேன், உன் பழிக்கு வரணும், பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வரணும். எசாய் மன் புதர்களும் அங்கே வந்திருந்தார்கள். முன்ற வசனம் வருகிறது. முன்சார்பு சன்னத்தில் எசாய் கூட நினச்சிருக்கலாம், முக்கியமானவங்களாம் கூப்பிட்டு போயிடுவோம், இந்த சும்மா அக்கடா தொக்கடா பசங்களாம் அங்கே இங்கே விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த எசாய் தன் புதல்களோடு பழி செலுத்த வந்தார். உன் பிள்ளைகளை என்பாக நடக்கவே என்கிறார். அவர்கள் பறையிட போகிறாங்க. யாருமே பொருட்படுத்தலைங்க, யாருமே கண்டுக்கலைங்க. மறக்கப்பட்டன்னு சொன்னேன், புறக்கணிக்கப்பட்டன்னு சொன்னேன். தந்தையினால் பெயர் கூட சொல்லப்பட விடுமாத ஒரு பொடியன் ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். யாரும் நினைக்காத போது ஆண்டவர் நினைக்கிறார். அதான் இந்த இடத்துல அழகான ஒரு செய்தி, அழகான செய்தி. உன்னை யாரும் நினைக்கலன்னு யோசிக்கிறியா? கடவுள் யோசிப்பார். இந்த மாதா டிவிக்கு வரும்போதெல்லாம் நினச்சிக்கிறது, அந்த கோயில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது. நான் மாதா டிவி உட்காந்துட்டு வேண்டிகிட்டு இருந்தேன், மா 2 வார்த்தை சொன்னாங்க உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகுதுமா அப்படின்ற மாதிரி சந்தோஷம் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ மனசுக்குள்ள ஒரு செய்தி வந்துச்சு, டிவி முன்னாடி உட்காந்தா உலகம் ஃபுல்லாக ரீச் ஆவேன், என் முன்னாடி உட்காந்தீங்கன்னா வானொலியும் ரீச் ஆவேன்னு மனசாகிடுச்சு. முன்பதானங்க இல்லைங்களா? டிவி முன்னாடி போய் உட்காந்தோம்னா உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகலாம், ஆனால் சாமி முன்னாடி போய் உட்காந்தோம்னா வானொலத்தையும் ரீச் ஆகலாம். நிறைய சமயத்தில் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிறதுல நம்ம அடங்கி போயிடுறோம். அந்த வானொலத்தை ரீச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வல்லமையை நம்ம கற்றுக்கணும். அதான் என்னுடைய சின்ன ஒரு தாழ்மைகள். அந்த ஒரு நிலைமையை அவங்க நினச்சாங்க, இவர் மட்டும் நம்ம நடந்த அரசாங்கலாம்னு நினச்சாங்க. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கட்டும், ஆட்டு மாட்டை அவன் நடக்கட்டும்னாங்க. அந்த ஆட்டு மாட்டை நடக்கிறவனை தூக்கி ஆண்டவன் தன் முன்னாடி நடக்க வைக்கிறார். அதுதான் அந்த கடவுளுடைய வல்லமை செயல்பாடு. அதுக்குள்ளே தான் நம்ம வரணும், அதுக்குள்ளே தான் வரணும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த எலியாவோ அபினதாபோ சம்மாகோ நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து விட்டார்னு அவனை மேலே நம்பிட்டு அவனை ஒரு பொருட்டு அவனெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறாங்களா, போடா ஆடுமேடா போடா போடா அனுப்பி வைத்தார்கள். அதுதான் அவனுடைய நிலைமை. ஆனால் அவனைத்தான் இயேசு அழகாக தான் சொல்கிறார், கடைசியான பட முதலாம் அவர் தம்மை தாமே உயர்த்தி கொள்வோர் தாழ்த்தப்படுவார், தம்மை தாமே தாழ்த்து கொள்வோர் உயர்த்தப்படுவார். அதான் முக்கியம் இல்லைங்களா? அப்போ மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட விளிம்பில் இருக்கிற ஒரு பையன் மையம் நோக்கி வருகிறான். இந்த மையம் நோக்கி வந்த புயல் மையம் கொண்டு அந்த சமூகத்தை நகர்த்தி செல்லும். அதுதான் ஒரு புயல் ஒன்று புறப்பட்டு போகிறது என்று சொல்லி அந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. தந்தை அவர்களே சொன்ன மாதிரி நான் உங்களை அடுத்த எதுக்கு மூவ் பண்ண விடமாட்டேங்கிறதுல குறியா இருக்கிற தந்தை அவர்களே, தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்க சாமி, 8ஆம் பிறப்பு எட்டி பார்த்தா குட்டி சவருன்னு சொல்லுவாங்க தெரியலீங்களே. அது பழக்கத்தில் சொல்லுவாங்க. 8ஆம் பிறப்புனாவே கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. முதல் தலை பிறப்பு, 2வது பிறப்புக்கு, 3வது பிறப்புக்கு, 8வது 4 ஒரு பிறப்புக்குமே ஏதோ குணாதிசயம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. 8ஆம் பிறப்புங்கிறப்ப மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நக்கலாக சொல்லுவாங்க தந்தை அவர்களே. ஆனால் மாற்று கலாச்சாரத்தை விதைப்பதில் விவிலியம் எப்பொழுதுமே முன்னோடியாக தான் இருக்குது. ஆமாம், எந்த பிறப்பாக இருந்தாலும் கடவுளுக்கு வசதி தான் அப்படிங்கிறதுல. ஒரு சிலர் பிறப்பில் படிநிலையில் நான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்படின்ட்டு கர்வத்தோடு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் வீட்டுக்கு நீ கடை பிள்ளடா கம்முனு கடை அப்படின்னு சொல்லி ஒன்று இருப்பாங்க. கடவுள் பார்வையில் சத்தி பிடிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு கருத்து. எபிரேய சமூக கலாச்சாரவியலில் ஆந்த்ரோபாலஜிக்கல் பிப்ளிக்கல் ஆந்த்ரோபாலஜியில் பெக்கோர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. பெக்கோர் என்று சொன்னால் தலையீடு. அந்த தலைமகன், அது கர்ப்பப்பை திறந்து வருகிற ஆணோ பெண்ணோ, அதே போலவே ஆடோ மாடோ, அந்த தலைப்பேர் என்பது ஆண்டோருக்கு சொந்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லா தலைப்பேர்களுக்கும் ஒரு தனி மரியாதை, தனி மகத்துவம். அது ஆண்டோருக்கு சொந்தம். அந்த வகையில் தான் எலியா வந்தப்போ சாமி நினைத்தார், இது தலைப்பேர் ஆண்டோருக்கு சொந்தம், அருட்பொழிவின் மனிதராக இவர் இருந்திருக்கக்கூடும், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்று வார்த்தை பயன்படுத்துகிறார். பட்டவன் இவனாகத்தான் இருந்திருக்கு. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார், நான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சார். இவன் நல்ல அப்படின்னு சொல்லும்போது தான் சாம்பல் உணர்வு நிலைக்குள்ளாக வருகிறார், உண்மை நிலைக்குள்ளாக வருகிறார்.
அதாவது இந்த ஒரு சில சமயத்தில் வந்து உறவுகளை வந்து மூத்தது இளையது ஆண் பெண் என்றெல்லாம் பிரிக்கிறார்கள். அது வந்து எந்த வகையில் நியாயம் என்று சொல்லவில்லை. ஆனால் வந்து விவிலியத்தில் வந்து மிகச்சிறந்த மனிதர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தான், மறக்கப்பட்ட மனிதர்கள் தான். மிகச்சிறந்த மனிதர்கள் எல்லாம் மறக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், விரட்டியடிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தான் மையத்துக்கு நோக்கி வருகிறார்கள். அவர்கள் தான் ஆண்டவருடைய கரங்களில் வல்லமையான கருவிகளாக செயல்படுத்தப்படுகிறார்கள். அதுதான் விழி திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அதான் வந்து தியாலஜி ஆஃப் த மைனாரிட்டி. நம்ம அடுத்தது போவோம். விடமாட்டேன் சாமி. சாரி சாமி. சொல்லுங்க சாமி. இப்போது நிறைய மக்களுக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு சாமி. தாவீதை பார்த்த உடனே அவன் சிவந்த மேனியும் சொன்ன உடனே அப்போ கருப்பா இருந்தா கடவுள் ஏத்துக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அதாவது ஒரு இடத்துல வாசித்தேன், பாடி ஷேம் என்று ஒரு புதிய சொல் வழக்கு வந்து கொண்டிருக்கிறது. உருவ எல்லாமை வேண்டும், இகழாமை வேண்டும் என்று சொல்லி பலரும் வலியுறுத்தி பேசுகிறார்கள். குண்டாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க, அது சமத்தில் மானமாக இருக்கிறவங்க, கருப்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க. உடனே இத்தாலி நாட்டில் வந்து என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், உங்கள் நாட்டில் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்களான்னு என்னை பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் நாட்டில் 2 கலருங்க அப்படின்னேன். என்ன அப்படின்னாரு, ஒன்று கருப்பு, இன்னொன்று ரொம்ப கருப்பு அப்படின்னேன். வேறு கலர் இல்லைங்க அப்படின்னு அவர் சிரிச்சார். எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, உருவு கொண்டு எல்லாமே வேண்டும். அது வந்து தொன்று தொட்டு இன்று வரைக்கும் வருகிறது. அதே போலவே ஆண் பெண் என்ற பாலின வேறுபாடு காட்டி அநீதி நிகழ்த்துவதும் பல சமூகங்களில் நடைபெற்று கொண்டு வருகிறது. அது குறிப்பாக மாற்றப்பட வேண்டிய ஒரு கலாச்சாரம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது விவிலியம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாற்று கலாச்சாரத்தை பல இடங்களில் விதைத்து வைக்கிறது. அன்னை மரியாளை அற்புதமாய் பயன்படுத்துகிறது. மதுலின் மரியாளை ஆண்டவர் தன்னை முதல் முறையாக ஒரு பெண்ணுக்கு காட்சி கொடுத்து பெண்களின் சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சமூகத்தில் அந்த பெண்ணை தன் உயிர்ப்பின் சாட்சியாக வைக்கிறார். என் ஆண்டோரும் உன் ஆண்டோரும் ஆகிய என் கடலும் உன் கடலும் ஆண்டோரும் எழும்பி சென்று போய் சொல்லுன்னு சொல்கிறார். புரோட்டோ எவாஞ்சலிஸ்ட் எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லி அன்னை மதுலின் மரியாளை பற்றி சொல்வார்கள். அதை போலவே பிரிஸ்சில்லா, அதே போலவே கொலோயி தீமோத்தேயுடைய பாட்டி, அதே போலவே தீமோத்தேயுடைய தாயார், பல பெண்களை பற்றி அடுக்கடுக்காக சொல்லுங்க. பாலின வேறுபாடு காட்டி பெண்மையை அடிமைத்தனமாக நினைப்பதும், பெண்ணை கீழ்ப்படுத்த நினைப்பதும், ஆதிக்க சக்திக்கு உட்பட நினைப்பதும் ஒரு வகையிலும் விவிலியத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நீதி. 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தனை பெண்களுக்கு விவிலியம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த விவிலியம் எழுதப்பட்டால் அதுவும் ஒரு பெண்ணால் தான் எழுதப்படும். எவ்வளோ பெண்களுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால தான் வந்து ஃபெமினிஸ்ட் அப்ரோச் டு பைபிள் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. நான் வந்து நீதித்தலைவர் புத்தகத்தில் படிக்கும்போது சொன்னேன், பெண்ணிய பார்வையில் நீதித்தலைவர்கள் புத்தகம் என்ற ஒரு 2 அமர்வுகளை நாம் சந்தித்தோம். பெண்ணிய பார்வையில் விவிலியத்தை படிக்க நாம் முற்பட வேண்டும். பெருவாரியாக இருக்கிற தாய் திருச்சபையின் பெண்டீர் விவிலியத்தை தங்களுடைய பார்வையிலும் தங்களுடைய கோணத்திலும் பகுத்து கேள்வி கேட்டு விடை காண முயல வேண்டும். அது பல விளக்கங்களுக்கு வழிவகுக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம், நிறைய கேள்வி கேளுங்கன்னு நம்ம சொல்கிறது கேட்டு தலையாட்டுறாங்களே விட கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. கேள்வி கேட்கும் வரை விளக்கங்கள் வராது, விளக்கங்கள் வரும் வரை தெளிவு பிறக்காத வரை விசுவாசம் வளராது. அதான் ஒரு அடிப்படை ஒரு சித்தாந்தம். நன்றி தந்தை அவர்களே, முடிச்சிட்ட சாமி. இந்த முதல் 13 வசனங்களிலே தாவீது சாமுவேல் அவர்களால் திருப்பொழிவு செய்யப்பட்டு சகோதரன் முன்பாகவும் தந்தை முன்பாகவும் இவர்தான் அடுத்த அரசர் என்று உறுதிப்படுத்தப்பட்டார். ஆனால் அந்த உறுதிப்பாடு மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஏன் சவுலுக்கு திருத்தப்பட வேண்டும், உனக்கு பின் வரப்போகிறன் இவன் தான் என்கின்ற ஒரு செய்தி தெரியப்படுத்த வேண்டும். அப்போ வந்து சாமுவேலுக்கு அறிமுகப்படுத்திய ஆண்டவர், ஈசாயின் புதர்களுக்கு அடுத்த அரசனை அறிமுகப்படுத்திய ஆண்டவர், சவுலுக்கும் அரசவையோருக்கும் தாவீதை அறிமுகப்படுத்த விளைகிறார். அந்த விளைவினுடைய விளைவு 2 காட்சிகளாக மலர்கிறது. ஒன்று, தாவீது சவுலின் அரண்மனையிலே அரசவையிலே இசை மீட்டுபவராக வருகிறார். இது முதல் அறிமுகம். 17ஆம் அதிகாரத்தில் மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் தாவீதை மக்களுக்கு அறிமுகம் செய்து சவுல் முன்பாக கொண்டு நிற்கிறார். இப்பொழுது இசை வல்லுநராக அல்ல, மாறாக ஒரு போர் வீரனாக, கவனும் கல்லும் கொண்டு கோலியாத்தை கொன்று துடிக்க முன்வருகிற ஒரு வீர இளைஞனாக அவர் வந்து நிற்கிறார். அப்போ வந்து நீ இசை மீட்டணும் தானே இந்த சவுல் கேட்கவில்லை. அல்லது இந்த இடத்துல முதல் 16ஆம் அதிகாரத்தில் நீ கோலியாத்தோடு போராட சூளுரைக்க வந்தவன் தானே என்று சொல்லவில்லை. அப்போ 2 கருத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். தாவீது 2 முறை சவுல் முன்பாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். 2 முறைகளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ளதாக இருக்கிறது. இது எதை குறித்து காட்டுகிறது என்று விவிலிய மன்னர்கள் கேட்கும்போது, இந்த 2ம் தனித்தனி மூலங்களிலிருந்து வருகிறது. இதை எழுதிய ஆசிரியர் ஒருவர், இது வடக்கு இஸ்ராயல் என்றால் இது தெற்கு இஸ்ராயலாக இருக்கலாம்
என்று இரு போர்வையில் வருகின்ற மூலங்களை ஒன்றிணைத்து தொகுத்து அமைவுபடுத்தி ஆசிரியர் அழகாய் விவரிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அங்கே எங்கே இருக்கிற இடைச்செருகல்கள், அங்கே இருக்கின்ற விட்டு போன தொட்டு போன செய்திகளை நாம் கண்டுகொண்டாலும் ஆசிரியர் கூடுமான மட்டும் அதுக்கு இயைவுபடுத்தி ஒருங்கமைத்து காட்சியை நகர்த்தி செல்கிறார். அதை நாம் புரிஞ்சுக்கணும். இதான் இந்த காட்சி அமைப்பு. 16ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் வருகிற சவுலின் இரு அறிமுகங்களும் இப்படிப்பட்ட பார்வையில் தான் பார்க்கப்பட வேண்டும். ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை கலக்கமுறச் செய்தது. அப்பொழுது சவுலின் பணியாளர்கள் அவரிடம், ஐயா, ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி உம்மை கலக்கமுறச் செய்கிறதே. முன் நிற்கும் பணியாளர்களாகிய நாங்கள் யாழ் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை அழைத்து வர எங்களுக்கு கட்டளையிடும். ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி மீது இறங்கும் பொழுது அவன் யாழ் மீட்டுவான், நீரும் நலமடைவீர் என்றனர். ராமாவிலிருந்து புறப்பட்டு வந்த சாமுவேல் தாவீதை ஈசாயின் புதரோலுக்கு முன்பாக திருப்பொழிவு செய்கிறார். அவர்களுக்கு அது அரசன் என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அந்த அரசன், அந்த இறையாவி நிரம்பிய மனிதர் சவுலுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அவர் அரசவைக்குள்ளாக இசை வல்லுநராக மீட்ட வருகிறார். அரசனாக போகிறவர் அரசவையில் ஒரு கலைஞனாக உள்ளே வருகிறார். இது எந்த காட்சியை நினைவுபடுத்துகிறது? எபிரேய இலக்கிய நடையில் சீன், டைப் சீன் என்று சொல்வார்கள். ஒரு காட்சி முன் நிகழ்ந்த ஒரு காட்சி ஒத்தமைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பலரும் சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது யோவானது நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் சீக்கார் என்ற ஊரிலே நண்பகலில் இயேசு ஒரு பெண்ணுக்காக காத்திருந்து அவனோடு உரையாடி அவளை மனம் திருப்புவார். இந்த காட்சி எந்த ஒரு காட்சியின் பின்னணியில் அமைகிறது? மோசே எத்ரோபினுடைய பிள்ளைகளை கிணற்றில் சந்தித்த காட்சியை போலவோ, அல்லது அப்ரஹாமினுடைய ஊழியன் ஈசாக்கிற்கு பெண் பார்க்கும்போது கிணற்றிலே அமர்ந்து உரையாடியதையும் உசாவியதையும் குறித்து காட்டுவதாக டைப் ஆன்டி டைப் என்று அந்த காட்சி அமைகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த காட்சி எதை நினைத்து பாட்டுகிறது? பார்வோன் அரண்மனையிலே அகதியாய் ஆற்றிலிடப்பட்ட மோயிசன் வளர்ந்து இஸ்ராயல் மக்களின் குடிகளுக்கு தலைவனாக போகிறவன் பார்வோனின் குடும்பத்தில் பிரபுவாய் வளர்கிற ஒரு காட்சியை நினைப்படுத்தி காட்டுகிறது. டைப் ஆன்டி டைப் என்று பார்க்கும்போது இந்த காட்சி அரசன் அபிஷேகம் பண்ணியாச்சு, யாருக்கும் தெரியாது. அவனை கொண்டு வந்து அரசவைக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. முதல்ல இங்கே உட்காருவார், அப்புறம் அங்கே உட்காருவார். ஆசிரியர் அழகாய் படிப்படியாய் நகர்த்தி செல்கிறார் தாவீதை. அதான் வந்து காட்சி சொல்கிறது. சார், உங்களுக்கு பொல்லாத ஆவியினால் தொல்லை வருது, அதனால் யாழ் மீட்டுனாக்க நீங்கள் நலமடைவீர்கள், அந்த யாழ் மீட்டுதல் வல்லவனான உன்னை குழைத்து வரட்டா என்று கேட்கிறார்கள். எல்லாருக்கும் என்னடா திடீர்னு யாழ் மீட்டுறது, பேயை பற்றி சொல்கிறாங்க, அசுத்தாவினுடைய தொல்லை பற்றி பேசுகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாவீது உள்ளே வருவார். அந்த சொல்லுகின்ற நயத்திலே தாவீது எப்படி உள்ளே வருவார் என்று காத்திருந்த நமக்கு, இப்படி வருகிறாரா என்ற ஒரு ஆச்சரியத்தையும் அந்த கேள்விக்குரிய வியப்புக்குறையை மாற்றுகிற ஒரு தன்மையும் இந்த இடத்துல நாம் சந்திக்கிறோம். தந்தை அவர்களே, 14ஆம் வசனத்தில் எனக்கு ஒரு நெருடல் தெளிவு தேவைப்படுகிறது. ஆண்டவரின் ஆவி, ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி, இரண்டுக்கும் விளக்கம் தேவைப்படுகிறது தந்தை அவர்களே. முன்பே நான் சொன்னேன், எப்படி மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டு மறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு தார்பூசிய குடுவையிலே அனுப்பப்பட்ட அவர் பார்வோனின் மகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்வோனின் அரண்மனையில் வளர்த்தப்படுகிறார். சாவுக்குரியவன் வாழ்வுக்குரிய இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது ஒரு டைப் சீன். அதே ஒரு டைப் சீன் இந்த இடத்துல பார்க்குறோம். தாவீது அரசு திருவிழி பெற்றவர், யாரும் அறியாதவர். ஆனால் அவர் அரசவைக்குள்ளாக வந்து அவர் அரசனை குணப்படுத்துவதாக இருக்கிறது. முதலில் அரசன் மேல் இருந்த ஆண்டவர் நாவி அவனை விட்டு நீங்கியது. அதற்கு முந்த காட்சியில் தான் விவிலியம் அழகாய் சொல்லுகிறது. 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் நாவி அவன் மேல் நிறைவாய் இருந்தது. அதுதான் ஒரு கீ ஃபேக்டர் தாவீதின் வாழ்க்கையில். ஆண்டவர் அவனோடு இருந்தார், ஆண்டவருடைய ஆவி அவன் மேல் தங்கியிருந்தது. அந்த 1 சாமுவேல் 16:13 4 இடங்களில் திரும்ப திரும்ப வருகிற காட்சியாக விவிலிய சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு வசனங்களை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 16:18. பணியாளர்களில் ஒருவன், இதோ பெத்லகேமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன், அவன் யாழ் மீட்டுவதில் வல்லவன், வீரமுள்ளவன், போர்த்திறன் பெற்றவன், பேச்சுத்திறன் உடையவன், அழகானவன், மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றான். அவனுடைய கீ அழகானவன், ஆற்றல் மிக்கவன், போராடுகிறவன், திறமைசாலி, யாழ் மீட்டுவன், அப்படி அட்ஜெக்டிவ்லாம் போட்டு ஒரு சஸ்டாண்டிவ் வைக்கிறார். ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். 1 சாமுவேல் 16:18. 1 சாமுவேல் 18:12 வாசிப்போமே. ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி
தாவீதுடன் இருந்ததால் அவருக்கு சவுல் அஞ்சினார். ஆண்டவரனோடு இருந்ததால் அவனுடைய ஆவி அவனோடு இருந்தால். 18-14 வாசிப்போம். ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். யாவற்றும் வெற்றி கண்டார். ஆண்டவரின் பிரசன்னம் வெற்றி அளிக்கும் பிரசன்னம். 28 வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் தாவீதோடு இருந்ததையும் இஸ்ரேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளதையும் சவுல் தெளிவாக கண்டுணர்ந்தார். அப்போ ஆண்டவருடைய ஆவி நிறைவாக இருந்தது என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். ஆண்டவரின் வல்லமை சக்தியோடு இருக்கிறது. 4 இடங்களில் திரும்ப திரும்ப அது வலியுறுத்தப்படுகிறது. இந்த காட்சியை நமக்கு நினைவுபடுத்திய இணைச்சற்ற வரலாற்று ஆசிரியர் அடுத்த வசனத்தில் சவுலை விட்டு ஆண்டவரின் ஆவி நீங்கிட்டு அங்கே இறங்குது, இங்கே போகுது. ஒரு முரணை வைக்கிறார். இவர் புறக்கணிக்கப்பட்ட அரசர், அவர் தேர்ந்து கொள்ளப்பட்ட அரசர். இவர்கள் யாரையும் தேர்ந்து கொள்ள என்று ஏசாவின் புதர்களை பார்த்து சொன்ன ஆண்டவர் இவனை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இவரிடம் ஆவி நிறைவாக தங்குறது, அடுத்துள்ள ஆவி விட்டு விலகவே. அப்போ என்ன ஆகுது? ஆண்டவர்ந்து புறப்பட்டு போன தீய ஆவி சவுலை வாட்டி வதைக்கிறது. அங்கே ஆவி நிறைவாக இருந்து வல்லமையின் செயலுக்கு குணமளிக்கும் வல்லமைக்கு அவரை இட்டுச் செல்கிறது. இங்கே ஆவி நீங்கப்பட்டவர் தீ ஆவியினால் பீடிக்கப்பட்டு நோய்க்கும் துன்பத்திற்கும் அழைக்கழிப்புக்கும் உள்ளாகிறார். இது முதல் காட்சி. இதில் 2வது செய்தியாக வருகிறது, ஒரு இதற்கு எதிராக முரணுக்கு முரணாக தாவீதையும் ஒரு பக்கத்திலும் சவுலை ஒரு பக்கத்திலும் ஆசிரியர் வைத்து யார் ஆண்டவரின் ஆவியால் இயக்கப்படுகிறார்கள் பாருங்கள். அபிஷேகம் திருப்பொழிவு செய்யப்பட்டவனா புறக்கணிக்கப்பட்டவனா என்ற ஒரு காட்சி கேள்வி முன்பாக வைக்கிறார். 2வது, இந்த இடத்துல ஒரு ஒரு வார்த்தை வருகிறது, அது சற்று நெருடலாகவும் கூட இருக்கிறது. ஆண்டவரின் ஆவி ருவாஹ் அதனாய், ருவாஹ் அதனாய், அது ஆண்டவரின் ஆவி. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஆண்டவரின் ஆவி அங்கே வந்து அந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகளை ஒரு பெரிய சேனையை மாற்றுகிறது. ஆண்டவரின் ஆவி, ஆண்டவரே உமது ஆவியை அனுப்பி உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். ஞான நூல்கள் படையங்களில் அந்த வார்த்தை வருகிறது, ருவாஹ் அதனாய் என்று வருகிறது. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ருவாஹ் அதனாய் சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி. ருவாஹ் அதனாய் இருக்க வேண்டிய இடத்தில் எப்படி தீய ஆவி வரும் என்ற ஒரு கேள்வி யதார்த்தமாக யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். அதற்கான ஒரு சிறு விளக்கமாக இந்த பகுதியை சொல்கிறேன். ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி, ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி, இந்த வார்த்தையை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீய என்பதற்கு எபிரேய சொல்லை பயன்படுத்துவது ரா என்பதாகும். மோசமான, இழிவான, தாழ்வுக்குரிய அல்லது வருத்தத்துக்குரிய, துன்புறுத்தக்கூடிய என்றெல்லாம் பல்வேறு விதமான மொழிபெயர்ப்புகளை முன்வைக்கிறார்கள். வருத்தத்துக்குரிய, தாழ்வுக்குரிய, சிறிய, கொடிய என்றெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்யும்போது இந்த இடத்தில் ஏதோ ஒரு ஆண்டவரின் வல்லமையான சக்தி எதிர்வினையாக அவர்கள் திணிக்கப்பட்டது, அவரை அடக்கி ஆண்டது, அவரை அலைகளுக்கு உள்ளாக்கியது, மன உளைச்சலை உள்ளாக்கியது என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக ஆண்டவரின் தீர்ப்பு அவர்கள் செயல்பட்டது என்று சொல்லலாம். அவனுடைய தீர்ப்பு நம்மை அச்சுறுத்தும் தீர்ப்பாக, நம்மை உள்மன காயங்களுக்குள்ளாகவும் உள்மன உளைச்சலுக்குள்ளாகவும் உள்ளாக்கி நம்முடைய மன நிம்மதியை கெடுத்து நம்முடைய இயல்பு நிலையை பாதிக்க வைத்து நம்மை பரிதவிக்க விடலாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு மாரல் பனிஷ்மெண்ட்டாக இறைவனின் தீர்ப்பு எழுதப்பட்டவனுடைய நிலை எப்படியாக இருக்கிறது என்பதை தான் அந்த காலத்தில் விளக்கி சொல்லும் போது ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி என்றெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார் என்று ஒரு வீடிய விளக்கமுடையாளர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 16:13 ஆண்டவரின் ஆவி நிறைவாக தாவீது மேல் இருந்தது என்று சொல்லுகிற இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் அதற்கு முரணாக சவுலை விட்டு ஆண்டவரின் ஆவி நீங்கிற்று என்று எதிரும் புதிருமாக இரு இறைமனிதரை வைக்கிறார். ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலை கலக்கமுறச் செய்தது என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் தீய ஆவி என்பது என்ன என்பது பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை பார்ப்போம். ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலை கலக்கமுறச் செய்தது. இந்த எபிரேய வார்த்தை கலக்கமுறை என்பது பத்தாத், பாத், பெத் ஐன் தவ் என்று சொல்வார்கள். பாத் என்று நாம் சொல்லலாம். ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை கலக்கமுறச் செய்தது. அதை இறைவனின் தீர்ப்பினால், இறைவனின் அச்சுறுத்தும் தீர்ப்பினால், இறைவனுடைய தண்டிக்கப்படத்தக்க தீர்ப்பினால் ஒரு மனிதன் அதீதமான மிக மோசமான அச்ச நிலைக்குள்ளாகும். அச்சலும் திகழ்வனை ஆட்கொள்ள தவித்து விடப்படுகின்ற தனிமை நிலைக்கு அவன் உள்ளாகி போகிறான். முதலாவது. 2வது, அச்சுறுத்தும் திருப்பினால் அரண்டு போன மனிதன் என்னவாகிறான்? செயலிழந்த நிலையில் தன்னை மறந்து எதையாவது செய்து கொண்டிருக்கிறான். செயலிழந்த நிலையில் பேச்சற்று, மூச்சற்று, செயலற்று விக்கித்து போய் தடுமாறுகிற ஒரு மனநிலையைத்தான் அந்த பாத் என்ற வார்த்தை குறிப்பிட்டு காட்டுவதாக வெளிப்பாடுகள் சொல்கிறார்கள். ருவாஹ் என்று சொன்னால் தீய ஆவி என்ற வார்த்தை வருகிறது. ருவாஹ் என்று சொல்லுகிற ஆசிரியர் இந்த இடத்தில் தீமை என்பது என்ன? உதாரணத்திற்கு மிக அழகான வார்த்தையாக ஒன்று வருகிறது. திருப்பாடல் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே.
நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலைநிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். மிக அழகான ஒரு பகுதியை நாம் வாசிச்சிருக்கிறோம். திருப்படல் 1 மிக அருமையான ஒரு செய்தி தருகிறது. ஆண்டுடைய வழிகளில் நடந்து கட்டளைப்படி நடந்தால் வருவது வாழ்வு. ஆண்டுடைய வழிகளை மறந்து ஆண்டுடைய வழிகளில் இருந்து விலகி வாழ்வது சாவு. அவர்கள் கனிதரும் மரம் போல் இருப்பார்கள், இவர்கள் காற்றோடு அதிக்கப்படும் பதர் போல இருப்பார்கள். கனிகளும் பதர்களும் என்ற ஒரு காட்சியை முரணாக வைத்து வாழ்வு என்பது எங்கே இருந்து வருகிறது? திருச்சட்டத்தை அனுசரிப்பதனால், திருச்சட்டத்தை கீழ்ப்படிந்து நடப்பதனால் என்று வருகிறது. இப்போ சவுல் என்பவர் யார்? ஆண்டவரின் தொடர்ந்து வருகின்ற வார்த்தையை இறைவாக்கின் வார்த்தையாக இருக்கட்டும் அல்லது இறைவனுடைய நெறிமுறைகளாக இருக்கட்டும் தொடர்ந்து கீழ்ப்படிதல், கன்சிஸ்டன்ட்லி கான்ஷியஸ்லி வாஸ் டிஸ்ஒபேயிங், சட்டத்தை மீறுகிறான். அப்போ என்னுடைய பரிசு என்ன? சாவு. அந்த சாவு என்னுடைய முன்னடையாளம் என்ன? புத்தி பேதலித்த நிலை, மனம் குழம்பிய நிலை, அல்லது எந்த செயலும் செய்ய இயலாத செயலற்ற நிலை என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டி ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? ஒரு தீய ஆவி என்ற வார்த்தையிலே அந்த உணர்வு நிலையை படம் பிடிக்க ஆசைப்படுகிறார். இது ஏதோ 2 கொம்புகள் வைத்து என்னை விட கருப்பாக, ஒரு குண்டாக, அல்லது பயங்கரமாக போய் அவனை பிடித்து ஆட்டி ஒழுக்குகிற ஒரு சக்தியாக பார்க்காமல் ஒரு மனவியாதியாக, ஒரு மனக்குழப்பமாக, ஒரு தெளிவற்ற தன்மையாக, ஆண்டவரின் அச்சுறுத்தலால் அஞ்சி நடுகிற ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங் தன்னுள் பாய்க்கப்பட்ட ஒரு மனிதராகத்தான் பார்க்க வேண்டும் என்று பல வேலைவர்கள் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி என்பதை ஆண்டவர் அனுப்பிய கடுமையான தீர்ப்பாகத்தான் பார்க்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தொடர்ந்த உழைப்பு, கடின உழைப்பில் நம்பிக்கை வைத்து உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து முன்னேறி போகின்ற ஒரு மனநிலை. எருசலேமில் ஒரு ஈசாயின் மகன் ஒருவனை பார்த்தேன், அவன் என்று சொல்லிவிட்டு எத்தனை அவனுடைய திறமைகளை குறிப்பிட்டு காட்டுகிறார். அவன் யாழ் மீட்டுவதில் வல்லவன்,